வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பீட்ரூட் மசாலா பார்க்க போகிறோம். வாங்க இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பீட்ரூட் மசாலா பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சமாக சீரகம், 4 பல் பூண்டு சேர்த்து விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சின்னதாக. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துடலாம். பெரிய சைஸில் 2 பீட்ரூட்டு, இதை நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துக்குவோம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி இதை எடுத்துடலாம். இந்த 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நல்லா 1 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் மூடி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் இடையிலே ஒரு தடவை பார்க்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். கடைசியாக இதோட சேர்க்கறதுக்கு ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய், 4 டீஸ்பூன் அளவு இருக்கும். இதை இப்படி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்க்காமலே கொஞ்சம் நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் குக் ஆகிருக்கு. இந்த பீட்ரூட்டை பொறுத்தவரையில் இதை ஃப்ரை பண்ணாலும் சரி, மசாலா பண்ணாலும் சரி, ரொம்ப வேக விடக்கூடாது. கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வேக வைக்கக்கூடாது. அப்போ இதோட சத்தெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக போயிடும், சத்துக்கள்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த அளவு வந்தது போதும். இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம், இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன். தேங்காய் எல்லாம் சேர்றதுனால காரம் அறவே இருக்காது. கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப இனிப்பு சுவையாக தெரியும். இப்போ பாருங்கள், தேங்காவை நான் இது மாதிரி பொடி பண்ணி எடுத்துருக்கிறேன். பொடினா ரஃப்பாக இருக்காது, கொஞ்சம் தண்ணியோடு தான் இருக்கும். இதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதோட கலந்துடலாம். தேவையான காரம் உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் பச்சை வாசம் போட்டோம். குழந்தைகளுக்கு லஞ்சு பாக்ஸில் சாதத்தோடு பிசைஞ்சு இதை வச்சிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்றபடி காரம் எல்லாம் போட்டு செய்து கொடுக்கணும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க, சத்தானதும் கூட. இப்போ பச்சை வாசனை நல்லா போயிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டு. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.